அரகர நம பார்வதி பதையே மகாதேவா நன்னாட்டுடைய சவனே ஓட்டி எந்நாட்டவர்க்கும் விளைவா போற்றி ஏகம்பத்துறைந்தாய் போற்றி பாகம் பெண்ணிருவனாய் போற்றி அண்ணாமலையும் அண்ணா போற்றி கண்ணார் அமிர்தக்களே போற்றி தென்டெல்லி மண்ணில் ஆடி போற்றி இன்று எனக்கு ஆரம்பமானாய் போற்றி சோழக்கண்ணை உடன் காண்கே அவளும் தானமனை காண்கே அவளும் தானமனை காண்கே கவாய் கனகத்திலே ஓட்டி கையில மலையாடி போட்டி போட்டி திருச்சிற்றம்பலம் சிவா திருச்சிற்றம்பலம். அது 1942 சிவலிங்கம் அனாமத வெளியே அம்மணியாக இருந்தது. யாரும் கவனிப்பாளர் இருந்தது. அது திருஞான சம்பந்த மொழியார் தேவார திருஞான சம்பந்த மொழியார் அதாவது காஞ்சிபுராணத்தில் வருது. காஞ்சிபுரத்தில் சாந்தாசைனன்ற படம்ன்ற இடத்துல இந்த வசதேஸ்வரருடைய பெருமை வருது. அதில் அவங்க பார்த்து உணர்ந்து அதிலேருந்து அந்த ஜலம் அப்படியே ஜலம் கொட்டி ஒரு பூ வச்சு ஒரு ஊர்வெளி கொளுத்திட்டு அப்படியே போயிருந்தாங்க. அதன் பிற்பாடு அதுக்கு பிற்பாடு முல்லாவாளி வடிவேல் மலையார்ன்றவர் அவன் இந்த 50 கீர்த்து வாங்கி கொட்டா மாதிரி போட்டு அது கொஞ்ச நாள் பயப்பட்டிருந்தார். அதன் பிற்பாடு கொஞ்ச நாள் பொறுத்து வண்டிக்காரர்களெல்லாம் வந்து ஒரு செங்கல் வாங்கி அந்த கருவறை மட்டும் அமைச்சார். 42 கருவறை அமைச்சது. 42 கருவறை அமைச்சு கொஞ்ச நாள் இருந்து 60 ஒரு கும்பாபிஷேகம் கொண்டாடுறதுக்கு அவருக்கு அது கொஞ்ச நாள் பயன்படுத்தார். அதுக்கு அடியேன் ரொம்ப வேண்டப்பட்டவராக இருந்தேன். அன்புக்கு வேண்டப்பட்டவராக இருந்தேன். அந்த முறையில் அவரால் முடியாத நிலையில் அடியேனை கூப்பிட்டு ஐயா நீ பூஜை பண்ணு அப்படின்னு சொல்லுவார். நானும் வந்து ஒரு 7 பால் எடுத்துகிட்டு வந்து பூஜை போட்டுக்கிட்டு இந்த ஆற்றி காமிச்சிக்கிட்டு அதை பிரசாதத்தை அவர்கிட்ட காமிச்சு அவர் இட்டுப்பார். அவர் இட்டுன்னு அடியேனுக்கும் இடுவார். அப்படியே கொஞ்சம் காலம் கழிஞ்சுது. அவர் கொஞ்சம் காலம் முடிஞ்சதும் அவரால் முடியாத வீட்டு வர முடியாத நிலை வந்து சிவபதம் அடைந்தார். அடியான் ஒரு கும்பாபிஷேகம் அது கும்பாபிஷேகத்துக்கு கொஞ்ச நாள் பொறுத்து எல்லோரும் வந்து தரிசனம் பண்ணுற அளவுக்கு ஒரு வாய்ப்பு உருவாக்கினார் சிவபெருமான். அடியேனும் ஒரு ஆளாக்கி வச்சிருந்தார். என்னால் முடிஞ்சது நான் செய்து இந்த நிலைக்கு உருவாக்கி வச்சுருக்கேன். அது 80 வரைக்கும் வெளிநாடு இருந்தது. ஆனால் வெயில் மழை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்தார். அது உடனே திருஞான சம்பந்த மூலிமா இது பூஜை பண்ண ஆரம்பித்து இன்றைக்கு இந்த நிலைக்கு சீரன் சிறப்பமாக இருக்குது. நீங்கள் சிவலிங்கம் ஒன்று கூடியிருக்குது. ஒன்று கூடியதுனால ஆவடியார் மட்டும் இன்னும் கொஞ்சம் வெடிப்பு இருக்குது. அப்படியே சிவலிங்கம் மட்டும் மரமரப்பாக சுத்தமாக இருக்காது. அது என்னால் யார் ஒவ்வொரு குடும்பத்துலேயும் எந்த இடையூறு குடும்ப கஷ்டங்கள் இருந்தாலும் அது நேராக வந்து தரிசனம் பண்ணி இவருக்கு பிரார்த்தனை பண்ணி போனாங்கனாக்கா அந்த வேலை முடியுது. நினச்ச காரியம் முடியுது. அதனால் எல்லோரும் இங்கே வர ஆரம்பிச்சிட்டாங்க. நடக்குது அதே போல் நடந்துக்குது. அது ஒன்று போனதுனால எல்லாத்தையும் கூடி வைப்பாருன்ற ஒரு நம்பிக்கையிலே எல்லாம் வராங்க. அதே இந்த குழந்தை இல்லாதவங்களும் வருவாங்க, கிரக தோஷங்கிறவங்களும் வருவாங்க. அவங்களாம் பரிகாரம் பண்ணி அனுப்பலாம். வெடித்துக்கூடிய வசிஷ்டேஸ்வரர் காஞ்சிபுராணத்தில் வந்து 7 திசைகள் ஆகும். காஞ்சிபுராணத்தில்
அந்த அன்னதானம் செய்யலான்னு ராத்திரி 2 மணிக்கு ஆண்டவன் மனசில் ஊற்றுனாரு. அதை போய் வச்சு பார்த்தேன். அது சொன்னேன் வீட்டில் யாரும் அதுக்கு சம்மதிக்கலை. அதை நம்மால் முடியாது, நம்மால் முடிக்காதுமான்னு. அப்புறம் வேண்டப்பட்டவங்க 2 பேரை அணுகினேன். அவங்க ஒரு அன்பர் மாதம் 10 ரூபா தரேன், ஆரம்பிச்சிக்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தைரியம் கொடுத்தாருங்க. அந்த தைரியத்தில் ஆரம்பித்த போது இன்றைக்கி 4 வருஷம் பூர்த்தியாகி அந்த புரட்டாசி 5வது வருஷம் ஆரம்பமாவது அன்னதானம் நடக்குது. மாதம் இந்த கோயிலில் மாதம் 5ஆம் தேதி திருவாசம் புத்தல் நடக்குது. பௌர்ணமி அபிஷேகம் நடக்குது. பௌர்ணமிக்கு முடியுது. பிரதோஷம் நடக்குது. பிரதோஷத்துக்கு பின்ன பசுமாறு, அடுத்து சாமி, பின்னாடி தேவர கோஷ்டிகள் இப்படி காலம் நடத்திடுது. இப்போ தச்சமே அதை பற்றி ஆமாம். அதாவது வருஷத்துல பங்குனி மாதம் ஒற்றை கல்யாணம் சாமிக்கு 4 காலம், 4 காலம் மழையானது நடக்குது. எந்த காலத்தில் என்னென்ன நிவேதியம், என்னென்ன பூ வைக்கணும் அப்படி தான் அதை